வளர்பிறை திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களும் திருமணம் செய்யலாம். அந்த 4 நாட்கள்ல பெண்ணுடைய நாளோ அல்லது பையனுடைய நாளோ பிறந்த கிழமைகள் அந்த 2 நாட்கள்ல வந்ததுன்னா திருமணம் செய்யக்கூடாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை பொழுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சில பேர் 6 மணி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. 2 அமாவாசையோ அல்லது 2 பௌர்ணமியோ வந்ததுன்னா அதற்கு பேர் மல மாதம்னு பேர். அதனால அந்த டைம்ல சுப முகூர்த்தம் நாம பிக்ஸ் பண்ணி திருமணம் செய்யக்கூடாது. இதனால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் பெண் மற்றும் ஆண்களுக்கான ஒரு சிறு வழிபாட்டு முறையையும் சொல்லிடுறேன். பிரபஞ்ச ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, திருமணமும் குருபலனும். அதாவது திருமணம் ஆகக்கூடிய நேரம் மற்றும் நாளை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு பையனோ பெண்ணோ திருமணத்திற்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை எடுத்து ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டும் பொழுது அவங்களுக்கு இப்ப திருமண யோகம் வந்துருச்சு இல்ல அப்படிங்கறத சொல்லுவாங்க. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருபலன் வந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த குருபலன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல ராசிக்கு 2, 5, 7, 9ல குரு இருந்தாங்க அப்படின்னா அது குரு பலன் வந்த நேரமாக நம்ம கணக்கிடணும். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிட்டாலோ அல்லது களத்திரக்காரகன், அதாவது பெண்ணுக்கு களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்வையிட்டாலோ அல்லது ஆணுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரனை குரு பார்வையிட்டாலும் அந்த நேரம் அவர்களுக்கு திருமண யோகம் வந்துவிட்டதாக நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஜாதக பரிவர்த்தனையை கொடுத்து பெண்ணோ பையனோ தேடி அவங்களுக்கு ஏற்ற மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இப்போ நல்லபடியா அவங்களுக்கு பையனுக்கு பொண்ணையும் பெண்ணுக்கு பையனையும் பொருந்தின ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு திருமண நேரத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும், எந்த நாளை திருமணத்திற்காக நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இப்போ ஏன் இவ்வளவு நுணுக்கங்களை பார்க்கணும் அப்படின்னா, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படிங்கறதுனால இந்த திருமண பந்தம் நிலையாக நிற்பதற்கு நாம திருமணம் செய்யக்கூடிய நாள் மிக மிக அற்புதமான நாளாக இருக்கணும். அதற்காக பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்க இருக்கேன். முதல்ல நம்ம நாள் அப்படின்னு எடுத்துப்போம். கிழமைகள் தான் நாள்னு சொல்றது. எந்த நாட்கள்ல திருமணம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்பிறை திங்கட்கிழமை திருமணம் செய்வதற்கு ஏற்ற நாள். அதே போல புதன்கிழமை, வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களும் திருமணம் செய்யலாம். ஆனால் அந்த 4 நாட்கள்ல பெண்ணுடைய நாளோ அல்லது பையனுடைய நாளோ பிறந்த கிழமைகள் அந்த 2 நாட்கள்ல வந்ததுன்னா திருமணம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பெண் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை அன்று திருமணம் நிச்சயிக்க கூடாது. அதே போல பையன் பிறந்தது இந்த 4 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் வந்துருந்ததுன்னா அந்த நாள்ல திருமணம் செய்வது கூடாது. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா, நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிக மிக முக்கியமானது. தாராபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராய் பலம் அப்படிங்கிறது என்னன்னா, பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கும் பையனுடைய நட்சத்திரத்திற்கும் ஏற்ற நாளாக அந்த நட்சத்திரம் பொருந்தணும். அதாவது பையன் அல்லது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9 அதே போல பார்த்தீங்கன்னா அதற்கு அனுஜன்மம் சொல்லக்கூடிய 11, 13, 15, 18 இந்த நாட்கள்லாம் திருமணம் செய்யலாம். அதே போல 19 இல்லாமல் 20வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், 26, 27வது நட்சத்திரம் இந்த நாட்கள்ல எல்லாம் திருமணம் நிச்சயிக்கலாம். அந்த நட்சத்திரங்கள் அவர்களுடைய சந்திராஷ்டமம் நாட்களாக இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இதெல்லாம் நட்சத்திரத்திற்கு பொருந்திய விதிமுறைகள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, மாதங்கள் நமக்கு தெரிந்த மாதங்கள் சித்திரையிலேருந்து பங்குனி வரையில திருமணத்திற்கு ஏற்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரையில அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துட்டு திருமணம் பண்ணுவது நல்லது. ஆனா இப்ப எல்லாரும் அக்னி நட்சத்திரத்திலையும் திருமணம் செய்யறாங்க.
அதனால சித்திரை, வைகாசி, ஆனி, ஆனியில 2 தலைச்சன் பெண் அல்லது பிள்ளைக்கும் திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பானது இல்லை. அவர்கள் இல்லாம இளையவர்களாக இருந்தாக்க செய்யலாம். ஆடி மாதம் செய்வது அவ்வளவு சிறப்பில்லை. அது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் செய்வது கிடையாது. ஆவணி மாதம் திருமணத்திற்கான ஏற்ற மாதம். புரட்டாசியில திருமணம் செய்வது இல்லை. ஐப்பசியில் திருமணம் செய்யலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னா திருமணம் வளர்ப்பிறையில செய்யலாம். தேய்பிறைங்கும் பொழுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பௌர்ணமி வரக்கூடிய நாள், கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல தீபம் ஏற்றிருப்பாங்க. அந்த கூம்பு எரியும் வரைக்கும் திருமணம் நாம தேதி குறிக்கலாம். அதற்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருமண சுபமுகூர்த்த நாட்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா மார்கழி முழுக்க அது கடவுளுக்கான மாதம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதம் திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பானது இல்லை. அடுத்தது தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதனால் தை மாதம் திருமணம் செய்யலாம். மாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்திலையும் திருமணம் செய்யலாம். பங்குனியை நாம் தவிர்ப்பது நல்லது. ஆக மொத்தம் இவ்வளோ மாதங்களை நாம எந்தெந்த மாதங்கள்ல திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிறு குறிப்பும் கொடுத்தாச்சு. அடுத்தது நேரம். எந்தெந்த நேரங்கள்ல திருமணம் செய்யலாம்? திருமணத்திற்கான முகூர்த்த நேரம்னு குறிச்சு கொடுப்பாங்க இல்லையா ஜோசியர். அதுல முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது, திருமணம் நிச்சயிக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு அந்த முகூர்த்த லக்னத்திலிருந்து 7, 8ஆம் இடம் முழுவதுமாக சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த 7ஆம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கக்கூடிய முகூர்த்த நேரம் பார்த்து குறிப்பது ரொம்ப சிறப்பாக அது இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை பொழுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சில பேர் 6 மணி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதாவது சூரிய உதயத்திற்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் முடிந்துவிடும். அந்த சூரிய உதயம் ஒரு நாளையில 6 மணிக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னா 5:15 வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு. அதனால அந்த நேரத்திற்குள் திருமணம் செய்யணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்ப பிரம்ம முகூர்த்த நேரமாக நாம எடுத்துக்கொள்ள இருப்பது 4 மணிலேருந்து 5:15 மணிக்குள்ளதான். அந்த நேரத்தை தான் நம்ம திருமணத்திற்கான நேரமாக குறித்து கொள்ள வேண்டும். அதுலயும் அந்த லக்னத்தையும் பார்த்து நம்ம முடிவு செய்வது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா யோகம். அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய ஏதாவது ஒரு நேரம் நல்ல நேரமாக இருந்தா அந்த நேரத்துல நம்ம திருமணத்துக்கு குறித்துக்கலாம். அதை தாண்டி பஞ்சாங்க யோகங்கள் இருக்கு. அந்த யோகத்துல சில யோகங்கள் மட்டும்தான் நல்ல சிறப்பான சுப யோகங்களாக இருக்கும். அந்த நாம யோகங்கள் வரக்கூடிய நாட்கள்ல மட்டும்தான் திருமணம் செய்யணும். அதே போல திதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்விதியை திதி, திருதியை, பஞ்சமி, ஏகாதசி, திரியோதசி, சதுர்தசி, இந்த திதிகள் தான் ரொம்ப சிறப்பான திதிகள். இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் இந்த நேரத்துல எல்லாம் திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பானதில்லை. அதே போல நேரங்கள்னு நம்ம பார்த்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா குளிகன் நேரத்துல திருமணம் செய்யக்கூடாது. ராகு காலம், யமகண்டம் இந்த நேரங்கள்லாம் திருமணம் நாம அந்த முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸா இதை நீங்க எடுத்துக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதங்கள்லயே 2, அதாவது தமிழ் மாதம் இப்போ உதாரணத்துக்கு ஆவணி மாதத்துல 2 அமாவாசையோ அல்லது 2 பௌர்ணமியோ வந்ததுன்னா அதற்கு பேர் மல மாதம்னு பேர். அந்த மாதத்திற்கே திருமணத்தை சுப முகூர்த்தம் தவிர்க்கப்பட வேண்டும். அதனால அந்த டைம்ல சுப முகூர்த்தம் நாம ஃபிக்ஸ் பண்ணி திருமணம் செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகமா இது வெளியில தெரியாது. இந்த ஒரு முக்கியமான ஒரு விதியையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இத்தனை நேரம் பார்த்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த நேரங்கள்ல திருமணம் செய்யலாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ சில ஜாதகத்துடைய அமைப்பே கோவில்ல தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அது அவங்களுடைய இயற்கையாகவே அவங்களுடைய பெற்றோர்கள் திருமணத்தை கோவில்ல செய்யறதா வேண்டிட்டு இருப்பாங்க. அது போல இருக்கிறவங்க கோவில்ல நல்லபடியா திருமணம் செய்யலாம். அப்படி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல புனர்ப்பு தோஷம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அந்த போல சில தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல
கோவில்ல திருமணம், திருக்கோவில்கள்ல திருமணம் அப்படிங்கறது தெய்வத்தின் ஆசையுடன் பண்ணும்பொழுது அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். அதனால அது போல இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புக்கு திருக்கோவில்கள்ல திருமணம் செய்யலாம். நம்ம இப்போ இந்த கோவில்கள் எல்லாம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் பெண் மற்றும் ஆண்களுக்கான ஒரு சிறு வழிபாட்டு முறையையும் சொல்லிடுறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு திருமண யோகமும் வரும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு மலர் சாற்றி முருகனை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வழிபட்டு வந்தால் மிக விரைவாக திருமணம் கைகூடும். அதே போல ஆண்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர் சாற்றி காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வழிபட்டுட்டு வரணும். அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். உத்தரகோசமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க மங்களநாயகி சமேத மங்களநாதர் இருக்காங்க. அந்த தெய்வத்தை போய் நேர்ல தரிசிச்சுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே திருமணம் கைகூடும். இதெல்லாம் தாண்டி ஜாதகத்துல திதி தோஷம், அதாவது திதி சூன்யம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை பார்த்து 7ஆம் பாவமோ அல்லது 2ஆம் பாவமோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, சுக்கிரன் வீடு பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல செவ்வாய் வீடு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சிறு வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வந்தாலே உடனேவே அவங்களுக்கு திருமண யோகமும் வந்துவிடும். அதனால திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.